எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த 9ஆம் பாடத்துல அந்த 9ஆவது அனுபந்தத்தாய் நாம் திருப்பி திருப்பி படிக்க வேண்டும். நான் விளக்கியுள்ள வழியில் சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ எந்த மனிதனும் பூரண உள் சுற்றத்தை அடைந்து, சில மாதங்கள் அல்லது சில வருடங்களில் பூரண உள் சுற்றத்தை அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட மனிதரின் இரத்தத்தில் வேண்டாத உப்புக்கள் இல்லாததால் சிறுநீர் பிரிவது நின்றுவிடும். இப்படித்தான் அவங்க அந்த இருந்திருக்காங்க. அப்ப நமக்கும் அப்படித்தான். அப்ப வேண்டாத உப்புக்கள் இல்லாத போல் நமக்கு சிறுநீர் பிரிவு நின்று போயிடும், மலமும் நின்று போயிடும். அப்ப உங்க உடம்பு நடமாடும் தாவரமா மாறி விடுகிறது. அப்படி ஆயிட்டீங்கன்னா நீ யோகி தான். சாவும் கிடையாது, நோவும் கிடையாது, முக்தி தான். அது அப்படி நிறுத்திட்டீங்கன்னா முக்தி தான், வேற ஒண்ணுமே இல்லை. முக்தி அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு மன வலிமை இருக்கணும். சாதாரண விஷயம் இல்லை. சிறுநீர் நிறுத்துறதுங்கிறது கெட்டு போனால், உணவு தின்னு கெட்டு போனா சிறுநீர் நின்று போச்சுன்னு அவன் செத்துருவான். சுத்தமாயி சிறுநீர் நிறுத்துதுன்னா வாழ்வு உறுதியாயிரும். ரொம்ப சிம்பிள். இயற்கை தான் இதுல வச்சிருக்குது. அதாவது பல கோடி ஆண்டாக செய்யாத வேலையை சில மாதங்கள் செய்து முடிக்கிறாய். அப்ப இயற்கை சாவை விரும்பவில்லை, சமாதியை விரும்புகிறது. சமாதி என்பதுதான் இந்த அளவு இந்தியாவில யாருக்கும் தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதனால கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு சொல்லித்தரல. திருமந்திரத்தை யார் சொல்லித்தரல? திருமந்திரங்கிற பாடமே தமிழ்நாட்டுல இல்லை. திருக்குறளை கூட அங்கொன்னு இங்கொன்னு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது இல்லை. அதனாலதான் வணக்கம். எப்படி தூக்கம் நல்லா வந்துச்சா? வந்துச்சு. கை கால் வலி எப்படி இருக்கு? துடிப்பு கிடிப்பு, கை கால் வலி, துடிப்பு, தொண்டை காய்ச்சல், தொண்டை வலி எப்படி இருக்கு சொல்லுங்க. அது காய்ச்சல் எதுவும் இல்லையா? துடிப்பு லேசா இருந்து கொண்டு இருக்கு. சரி, அதெல்லாம் பதிவு பண்ணிருக்கு. சரியா? சரி. நேற்று என்ன ஆர்வ வாட்டர், மினரல் வாட்டர் எல்லாம் ஒண்ணுதானேயா? எல்லாம் ஒண்ணுதான். ஆர்வ வாட்டர் எல்லாம் தற்காலிகம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இருக்கிறது சாப்பிடுங்க. புரியுதா? ஆர்வ வாட்டர், மினரல் வாட்டர், ஆற்று தண்ணி, கிணற்று தண்ணி, இந்த கிணற்று தவிர்த்தா எல்லாம் சாப்பிடலாம். ஆர்வ வாட்டர் சாப்பிடலாம், மழைநீர் சாப்பிடலாம், அப்புறம் கேன் வாட்டர் சாப்பிட எதை வேணா சாப்பிடலாம். இதெல்லாம் தற்காலிகம். தண்ணீர் ஒரு பிரச்சனை அல்ல. சரி, இருக்கிற தண்ணி சாப்பிடுங்க, அவ்வளவுதான். ரொம்ப குழப்பிக்காதுங்க. புரியுதா? சரி. ஆமா, இருக்கிற ஆர்வ வாட்டரே குடிங்க. கேன் வாட்டர் குடிச்சாலும் சரி, ஆர்வ வாட்டர் குடிச்சாலும் சரி, மழைநீர் குடிச்சாலும் சரி, நமக்கு எல்லாமே சுத்தமா இருந்தா சரி, அவ்வளவுதான். சரி. தூக்கம் நல்லா வந்திருக்குது. இன்னைக்கு அதே மாதிரி போட்டுருங்க. புரியுதா? இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னு, என்ன எலுமிச்சம்பழம் வச்சிருக்கிறீங்களா? எலுமிச்சம்பழத்தை ஒரு லிட்டர் தண்ணி எடுங்க. 1 லிட்டர் தண்ணி எடுத்து 2 எலுமிச்சம்பழம் பொழிஞ்சுக்குங்க. புரியுதா? 2 எலுமிச்சம்பழம் போட்டுக்குங்க. போட்டுட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இருந்தால் ஒரு 1/4 கிலோ கலந்துக்குங்க. 1/4 கிலோ கலந்துக்குங்க. அவ்வளவுதான். அதை பாட்டில ஊற்றி வச்சுக்குங்க. பாட்டில, பிளாஸ்டிக் பாட்டில் 1 லிட்டர் பாட்டில ஊற்றி வச்சுட்டு அது சாயங்காலம் வரை குடிச்சிட்டு வாங்க. சரிங்க. இதான் சாயங்காலம் இட்லி பணம் இருக்கு, அதை போடலாமையா? போட்டுக்குங்க. போட்டுட்டு சாயங்காலம் இட்லி சாப்பிடலாம். இட்லி வெங்காய இட்லி. வெங்காயம் நிறைய. ஆமா, வெங்காயத்தை நிறைய வெங்காயம் போடணும். நிறைய 1/4 கிலோ வெங்காயத்தை எடுத்து வெங்காயம், பீட்ரூட் எல்லாம் வைக்கணும். 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ பீட்ரூட்டு எல்லாம் போட்டு வணக்கிட்டு, புளி போட்டு வணக்கிட்டு அது சட்னியா மாத்திடணும். மாத்திட்டு 2 இட்லி வச்சு அந்த வெங்காய சட்னி, பீட்ரூட் சட்னி சாப்பிடணும். 2 இட்லி. இது வெங்காயம், பீட்ரூட்டு, அப்புறம் இன்னொரு சொன்னீங்களே, புளி கொஞ்சம், புளி, பச்சை மிளகா, புளி, பச்சை மிளகா, ஒரு தேங்காய் துண்டு. ஆமா, எல்லாம் போட்டு சட்டியில் போட்டு வணக்கணும். வணக்கினதுக்கு அப்புறம் நீங்க கடலைப்பருப்பு, உளுந்து போட்டு தாளிச்சுக்கணும். சாப்பிட்டு இதை அரைச்சிடணும். இதுல மிக்சியில் அரைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எடுத்து நல்லா உப்பு காரம் கம்மியாக போட்டு நான் ருசியா இருக்கும். அது 2 இட்லி வச்சு அந்த சட்னி பூரா சாப்பிடணும். இதை துவையல். சூப்பர் துவையல். நல்லா இருக்குமா? எனக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்களா தேவி? அறுசுவையா இருக்குங்க ஐயா. எப்படி சூப்பரா இருக்கும். அதுல 2 பொட்டுக்கடலை போட்டுக்க, 2 வேர்க்கடலை போட்டுக்க, அரைச்ச சூப்பர் சட்னியா இருக்கு. சாப்பிட்டுட்டு 2 இட்லி வச்சு தொட்டு சாப்பிட்டுக்க, முடிஞ்சு போச்சு. புரியுதா?
சரிங்க. ரைட். போக போக அதெல்லாம் சரி. ம். உங்களுக்கு தைரியம் தைரியம் வருது இல்ல? இதை விட்ட வழி வரும். கிடையாது. நானே நிறுத்தியாகணும். நானே நிறுத்திட்டு தான் இருக்கிறேன். சொல்றவன் நிறுத்தியாகணும். அதனாலதான் எல்லாத்தையும் பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்குறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாதனால விமர்சனம் செய்வாங்கப்பா. வள்ளலாரே விமர்சனம் செஞ்சாங்க. வள்ளலார் கொஞ்சம் பேச்சே வாங்கினாரு. என்னது? ஆமாங்க, பேசினாங்க. ம். வள்ளலாரையே இந்த இந்த காட்டு மிராண்டிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னது? ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த யோகிகளை நீங்க ஏத்திருக்கிறீங்க? காட்டு மிராண்டிகள். கடவுள் இல்லைன்னு சொன்ன யோகிகள் இல்லைன்னு சொல்ல முடியுமா உன்னால? கடவுள் இல்லைன்னு சொன்னேன், யோகிகளும் ஞானிகள் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? முண்டங்களா? பகுத்தறிவு முண்டங்களா? ஏண்டா பகுத்தறிவு முண்டம்? நானும் பகுத்தறிவு இருக்கிறவன் தான்டா. அது பகுத்தறிவுங்கிறது நல்லது கட்டுக்கு ஆராய்ச்சி பண்றவ. பசி தாக்கத்தை கட்டு. இங்க எந்த பகுத்தறிவு முண்டமாவது நோயை குணமாக்க முடியுமா? நான் கேட்கறேன். எந்த அது முடியாதுங்க. அப்புறம் என்ன? கண்டதையும் சாப்பிட்டு. ஆஹ் ம். எந்த அப்படி பார்த்து பெரியார் தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி நோயை குணமாக்கி இருக்கலாம்ல? மரணத்தை வெல்லுகின்ற அறிவு பகுத்தறிவுக்கு இருக்கணுமே இல்லையா? மரணத்தை வெல்லுகின்ற அறிவு பகுத்தறிவுக்கு இருக்கணும். பகுத்தறிவு பேசுற மரணத்தை நிறுத்தி காட்டணும், அல்லது குறைஞ்ச வச்சு நோயற்ற வாழ்வு காட்டணும். என்னது? எண்ணத்தை தின்னாலே வெளியெடுக்க தெரியும். எண்ணத்தை மேஜிக் பண்றானா இல்லையா? இந்த திருட்டு வெளியெடுக்கிறான். மேஜிக் பண்ணி இப்படிங்கிறான், மண்ணை சர்க்கரையாக்குங்கிறான், அப்படிங்கிற இப்படிங்கிற என்னமோ பித்தலாட்டம் பண்றானா இல்லையா? அதே மாதிரி ஒன்ற பகுத்தறிவை பயன்படுத்தி நோயை குணமாக்கு. என்ன என்ன மனுக்கு என்ன 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 வெங்காயத்துக்கு வெள்ளைக்காரன் போறான் நீ? வெள்ளைக்காரன் எந்த நோயை குணமாக்கி இருக்கிறான்? ஆகினால பகுத்தறிவு யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. ஐந்தாம் அறிவு யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. நாலாம் அறிவு யாருக்கு? வாய் ருசி எதுக்கு இருக்குது? நமக்கு தான் இருக்குது. அந்த வாய் ருசி எதுக்கு? திங்கிறதுக்கு அல்ல. வாய் ருசி என்பது அறிந்து பார்ப்பதற்கு. என்னது? அறிந்து வாழ்வுதல். அறிந்து பார்ப்பதற்கு. உப்பு இருக்குதா, புளிப்பு இருக்குதா, காரம் இருக்குதா அப்படின்னு 6 சுவையை அறிவதற்கே தவிர தின்பதற்கு அல்ல. சரி. அறிவது. வாய் ருசி எது? வாய் ருசி எதுக்கு? சும்மா டேஸ்ட் பண்ணிட்டு விட்டுறதுங்களா? அதுதான் இயற்கை. என்ன பின்னதுக்கு? உள்ள உள்ள போடுறதுக்கு இல்லைங்க. உள்ள போடுறதுக்கு யார் உள்ள போடுறதுக்கு யார் சொன்னாங்கன்னு கேக்குறேன். இயற்கையில் எழுதி இருக்குதா? சரி. இனப்பெருக்கம் பண்றதுக்கு கவர்ச்சி காட்டுது. இனப்பெருக்கம் பண்றது கவர்ச்சி காட்டுது. வாய் ருசிக்கு எந்த கவர்ச்சி காட்டுது? எந்த கவர்ச்சியும் இல்லையே. உப்பு காரம் எண்ணெய் இதெல்லாம் போட்டு அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு இல்லைங்க, அதுதானுங்க. அது சரி. அது சரி. அப்படி பாத்தீங்கன்னா வாய் ருசிக்கு உள்ள போட்டா ஏன் நோய் வருது? அப்ப தெரிய வேண்டாம், அறிவு வேண்டாம்? வாய் ருசிக்கு உள்ள போட்டம் கிடைத்தா எனக்கு நோய் வந்துச்சு. அப்ப வாய் ருசி வேற, வாய் ருசி பேசி சொல்றாங்க. வாய் ருசி வேற, தொண்டை கீழே ஓன வேறமா மாறிக்குது. அது வேற. தொண்டைக்கு கீழே போயிட்டு அது அவ்வளவுதான் வேற. ஆனா அது உள்ள போய் அழுகி போய் என்ன மலமா மாறுது. அழுகி போய் மலமா மாறுது. எப்படி நீ ஆரோக்கியம்னு சொல்லுவ? நீ மலமா மாறினதான நோய் வருது. எல்லாத்துக்கும் நோய். பாரதியாருக்கும் நோய் வந்துச்சு, அப்புறம் பாவேந்தருக்கும் நோய் வந்துச்சு, எல்லா புலவர்களுக்கும் நோய் வந்துச்சு, விவேகானந்தருக்கும் நோய் வந்து. சத்து வருதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த ஆகாரத்துல சத்து இருக்குதுன்னு நினைச்சிட்டு சாப்பிட்டால் வாய் ருசி வரும்னு சொல்லணும். அதுதான் சொல்லணும். சாப்பிட்டா சத்து வரும்னு சொல்லு. நீ யார முண்டம்? சத்து வேண்ட ஏன்டா? அப்புறம் புற்றுநோய் வந்தது, உனக்கு சக்கரை நோய் வந்தது, மாரடைப்பு வந்து மண்டையில மயக்க நோய் வந்திருந்தது. ஒருத்தர் ஒரு நாள்ல இந்த போன 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு சாமியார் ஒரு நாள் பாம்பே போயிருந்தான்ல. என்னவங்க இது பாம்பே ஓடுன? உனக்குதான் மந்திரம் தெரியும் இல்ல? அடிச்சு விட நேரம் சிவனை நேர்ல பாக்குற இல்ல? மூக்கில் இழுக்க வேண்டியது சிவனை. அது சீடர்கள தூக்கிட்டு போயிட்டாங்க. மயங்குழு முடி நாங்கெல்லாம் போகல அப்படின்ட்டுருவாருங்க. சீடர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்றுவாங்க. அப்ப சீடருக்கு நம்பிக்கை இல்ல. ஒருட்ட செத்து போயிடும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் போய் சுடுகாட்டுக்கு போயிடுவான்னு அவனுக்கே தெரிஞ்சு. அதாவது சீடர்களுக்கே நீ சீடர்களுக்கே நீ புடைக்க மாட்டேன்னு அவனுக்கு தெரியுதுன்னா அப்ப உனக்கு தெரியாது அவனுக்கு? அவனை விட்டுருந்த செத்து இருக்கணும். இப்ப நீ செத்து போனாலும் இந்த நாடு இந்த பூமி செத்து போயிருமா? எத்தனை பேர் இந்த நாட்டை சமாதி அடைஞ்சிருக்காங்க? அந்த பூமி என்ன செத்து போச்சா? விவேகானந்தர் சமாதி அடைஞ்சிருக்கலாம், அவரு போயிட்டாரு. எத்தனையோ யோகிகள் வாழ்ந்திருக்காங்க. இப்ப நீ சொல்றிய அவர் பேரு ஆதிசங்கரர்னு சொல்ற. ஆதிசங்கரர் இருந்தா 32 வயசுல 33 வயசுல பெரிய விவாதமா நான் பண்ணாரு. அவர் இருந்தா பூமியில இருந்து அவர் முக்தி அடைஞ்சாருங்கிறேன். பூமி செத்து போச்சா? 11 சித்தர்கள் தோன்றினார்கள். திருவள்ளுவர் தோன்றினார். நேரம் இங்க இவரே வர்றான். திருமூலர் வந்தாரு, திருவள்ளுவர் வந்தாரு, எல்லாரும் முக்தி அடைஞ்சு போனாங்க. அதே மாதிரி வள்ளலாரும் வந்து முக்தி அடைஞ்சு போனாரு. ரைட். இந்த பூமி என்ன செத்து போச்சான்னு கேட்கறேன்.
நீ போனா யாருக்கிட்ட நட்டம் ஒன்றும் நட்டம் இல்லை. அரசாங்கம் ஒழுங்கா அந்த பூமிக்கு சொந்தமாயிரு. எத்தனை 6 ஏக்கரை என்னமோ திருடி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அரசாங்கம் தான் சொல்லுது. அல்லது ஊர் பொதுமக்கள் சொல்றாங்க. எது உண்மைன்னு யாருக்கு தெரியும்? ஒரு ஒரு சன்னியாசிங்கிறான், ஒரு யோகிங்கிற, உனக்கு கோமண தொழிலை தவிர எது இருக்கப்படாது. யோக தண்டுங்கிற ஆதிசங்கரை பத்தி சொல்ற நீ. ஆதிசங்கர் இந்த யோக தண்டுன்னு ஒரு தட்டுக்குச்சி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு. ஒரு கோமண தொண்டு வச்சிருப்பாரு. ஆனா அவர் எல்லா மன்னரையும் அவர் சொன்னாருன்னா எல்லா மன்னரையும் கேட்பாங்க. அவரு தான் இந்தியா பூரா வந்து மடங்கள் கட்டுனான்னு சொல்றாங்க. இதெல்லாம் சரிதான். சரி, அவர் ஏன் இப்ப கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கல? அது நிரந்தரம் இல்லைங்க, நிலையானது இல்லையெல்லாம் இது. அப்புறம் அதை பார்த்து அது ஒரு புத்தி அந்த அந்த மண்டைக்கட்டு அந்த மரம் வச்சு இந்த மரம் வச்சு ஊரை ஏமாத்துற மடையா. அப்புறம் ஆதிசங்கர் உனக்கு தெரிய வேண்டாம் முண்டோ. அவர் எந்த எந்த சிலையை வச்சுட்டு வணங்கிட்டு உட்காந்து இருந்தாரு முண்டோ? அட மடையா, மண்டைக்கட்டு மடையா. தமிழ்நாட்டில் கொண்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்க நீ. உனக்கு வயிறுல தலையில புற்றுநோய் வந்து சாக போற நீ. இதுல எது புற்றுநோய் வந்து சாக போற? தலையில அதே இடத்துல அதே தலையில புற்றுநோய் வந்து ஒன்னா சக்கரை நோய் வரணும், அல்லது புற்றுநோய் இல்ல 51 வகை நோயில ஏதோ ஒரு நோய் வந்து நீ சாக போறடா அறிவிட்ட முண்டை. படிச்சவங்க ஏமாத்துனா ஐயோன்னு தான் போவாங்க. அவங்களால நான் ஏமாத்தக்கூடாதுல்லங்க, இப்படி ஊரை ஏமாத்தக்கூடாதுல்ல. ஒரு ஆள்கிட்ட 2 லட்சம் 10 லட்சம் 100 லட்சம், நீ ஒரு 10,000 கோடி வச்சிருக்கிற. எல்லா பிரதமரையும் கூப்பிட்டு வந்து நீ உட்காந்து பஜனை பாடிட்டு இருக்கிற. அவனுக்கு இந்த 51 நோயில ஏதோ ஒரு நோய் நீ சாகத்தாண்ட போற. எங்களுக்கு இந்த 51 நோய் வரக்கூடாது, அவனுக்கு தான் வரணும். எவன் யோகின்னு சொல்லி ஏமாத்துறானோ, எவன் சாமியார் சொல்லி ஏமாத்துறானோ, எவன் கடவுளை பேர சொல்லி பிச்சை எடுக்கிறானோ, அத்தனை பேருக்கும் 51 நோய் வந்து சாக வேண்டும். 51 வந்தே தான் சாகணும். சரி சரி. அப்படின்னா நான் விளக்கவுள்ள வழியில் சில மாதங்களிலோ சில வழிகளிலோ, அதாவது 98ஆம் பக்கம் 92 93 அனுபந்தம் 9வது பாடம். மனிதன் இரத்தத்தில் வேண்டாத உப்புக்கள் இல்லாததால் சிறுநீர் பிரிவது நின்று விடுகிறது. கடையோக முறையான பஸ்தியினாலோ அல்லது வேறு உபாயங்களிலாலோ பெருங்குடலை பூரணமாக சுத்தம் செய்துவிட முடியும். இந்த நிலையில் உள்ள மனிதன் விண்வெளியின் பிராணசக்தியிலே வாழ்கிறான். அப்ப இருந்து பாருங்க, நல்லா சுத்தமா. உங்களுக்கு தைரியம் வந்துருச்சுன்னா ஒரு நாள் போட்டு பாருங்க, 2 நீங்களும் 1.5 நாள் போட்டு பாருங்க. சண்முக தேவி, நீங்க 1.5 நாள் போட்டு பாருங்க. போட்டீங்கன்னா ஒன்றும் உயிரெல்லாம் போகாது. அது உங்களுக்கு சாப்பிட இதே மாதிரி பொடி சட்னி வெங்காய சட்னி வச்சு சாப்பிட வேண்டியது தானே. அப்புறம் என்னத்தை போய் நல்ல வெங்காயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி வாங்கி வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் பீட்ரூட்டு போட்டு நல்லா வணக்கி விட்டு புளி போட்டு அணைச்சி ஒரு தேங்காய் துண்டு, ஒரு பீட்ரூட்டு, அப்புறம் எல்லாம் வச்சு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு எல்லாம் வணக்கி விட்டு பிரண்டை சட்னி மாதிரி பிரண்டை துவையல் எவ்வளோ அழகாக இருக்குது, சுவையாக இருக்குது. அதே மாதிரி வெங்காயம் பீட்ரூட் துவை சாப்பிட்றதுனால நிறைய வச்சுட்டோம்னா, எதுக்கும்னா ஒரு 1/2 கிலோ வச்சுட்டோம்னா அந்த சட்னி உள்ளே போய் வெளியே வந்துடணும். அந்த துவையல் அருமையாக இருக்கும். இட்லி சாப்பிட்ட மாதிரி ஆகிப்போச்சு, இட்லி துவையல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்படி ஏமாத்துறது தான். எலுமிச்சி பழம் பிடிச்சிட்டு நான் இன்னும் சுவையாக இருக்கேன். எங்கள் அப்பா சொல்லவே தேவையில்லை, எலுமிச்சி அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்போ என்னன்னா இந்த நாக்கு சிகப்பாக மாறிடும். இந்த 2 நாள் ஓய்வு இருந்து பொழுது இருக்கிற விஷத்தை பூரா சளி பூரா அடிச்சிடுவாரு. எட்ட குறையணும், படப்படப்புன்னு குறைஞ்சிடணும். குறைஞ்சி இந்த அந்த அறிவுடல் மட்டும்தான் இருக்கணும், அறிவுடல் மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்ப இந்த மூளையை தாங்கி தான் உடம்பு இருந்தது. அப்ப இதுக்குத்தான் இன்னைக்கு வேலைக்கு போறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை மாத்திக்கலாம். அப்ப நீங்க பழைய சோறு தின்ட்டு கூட போகலாம். பழைய சோறு மோரும் போட்டு கரைச்சி அடிச்சுட்டு வெங்காயம் நிறைய போட்டு பழைய சோறு தின்ட்டு போய் செய்ய வேண்டியதானே. அப்புறம் திருப்பி அப்ப உனக்கு இந்த பழைய சோத்தையும் எடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் உனக்கு இருக்க வேண்டும். எதை தின்னாலும் எடுத்து எதை தின்னா அதுக்கப்புறம் 6-8 மணி நேரத்துக்கு ஓய்வு கொடுத்துடணும். இன்னும் அந்த பழைய சோத்தி வெங்காயத்தையும் என்ன ஊறுகாய் என்ன தின்னையோ அதெல்லாம் வெளியே எடுத்துடணும். ஏன்னா அது வயிற்றுல இருக்கக்கூடாது, ரத்தத்துல கலக்கக்கூடாது. கலந்துச்சுன்னா நம்ம மரணம் உறுதி. மரணம்ங்கிறது உறுதி. சமாதி இந்த தானா படுத்துக்கிறது சமாதி தான் நமக்குன்னு முடிவு பண்ணிக்கணும். அப்பதான் நோயற்ற வாழ்வு. பிச்சையும் எடுக்கக்கூடாது, சாதாரண உணவு தொடக்கூடாது. சாதாரண உணவை தொடக்கூடாது பொழுது ஜீரண நீரை சுரக்கக்கூடாது. அதான் விஷயமே. ஜீரண நீருங்கிறது பரிணாமத்தோட எச்சம். அது வேண்டாதது. அதனாலதான் உள்ள வெட்டி எடுக்கிறீங்க. ஏண்டா இத்தனை வெட்டி எடுக்கிறீங்க எவனாச்சும் கேட்கறீங்க? உள்ள அத்தனை பொருளை எல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி ஒவ்வொரு பொருளையும் வெட்டுறதுக்கு 5 லட்சம் கேட்கறான். குடலு தின்னூடு வெட்டுறதுக்கு 5 லட்சம் கிடக்குறான். இதயத்தை கொஞ்சம் வெட்டுறது சரி பண்றதுக்கு 5 லட்சம் கேட்கறான். உரையில செதுக்கிறதுக்கு 5 லட்சம் கேட்கறான். கல்லூரில் வெட்டுறதுக்கு 5 லட்சம் கேட்கறான். ஒட்டுக்கொண்டு வந்துட்டா எல்லாம் 5 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் 1000 2000க்கு வேலையே கிடையாது.
ஓடி போயிருன்றான். என்னது ஓடி போயிடறான்பா. என்ன பண்ணி தொலைகிறது? நம்ம உடம்ப ரிப்பேர் பார்க்கறதுக்கு இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணிச்சுது. அப்ப நம்ம உறுப்பினோட வேல்யூ என்ன, மதிப்பு என்ன? ஒரு 10 பொருள் இருக்குதுன்னா ஒரு 10 பொருளுக்கு 5 லட்ச ரூபாய், 50 லட்சமா? ம். அப்படி 50 லட்சம் கொடுத்து நம்ம உயிரோட திரும்பி வர போறோம். அப்படியே 50 லட்சம் கொடுத்து எத்தனை நாளைக்கு கூட வாழ்ந்த போறோம்? அறிவு கட்ட மாட்டோமா? சிந்திக்க வேண்டாம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, அழகாத்தான் சொல்றான். ஏன் சிந்திக்கிறது இல்ல? அப்புறம் கட்சியில வந்து சாக வேண்டியதுதான். ஏதோ பிச்சைக்காரன் பின்னாடி போய் இப்படி உளுந்து சாக வேண்டியதா, வாங்கிட்டு 30 லட்சம் வாங்க வேண்டியதா. இப்ப 30 லட்சம் கொடுக்குறேன்டா பாருங்க, போடு பார்க்க பனிஷ்மெண்ட் அவனுக்கு. ஜென்மத்துக்கு நினைக்க மாட்டான். சுற்றுலா போறதுப்ப வா, செத்துச்சுன்னா போச்சுடா. நம்ம படம் ஒரு 10 தடவை கூட்டத்தில் இப்படி செத்து போச்சுன்னா சொத்தே காலி. எவனாச்சும் ஒரு பொதுநல வழக்கு போடணும். இந்த மாதிரி கூட்டத்தில் எவனா செத்து போனா அந்த அந்த கூட்டத்தினுடைய கட்சி தான் 1 கோடி பணம் கொடுக்க. நம்ம ஒரு ஷூட் போட்டுறோம். நம்ம ஷூட்டு போட்டு வருஷத்துக்கு ஒரு 10-50 பேர் செத்தாங்கன்னு வச்சுக்கங்க, அவன் சொத்து காலி ஆயிரும். அவன் தான் சுரண்டி வச்சிருக்கானுங்களே. பொதுமக்கள் வரி பணத்துல இருந்து தான் எடுத்து கொடுக்குறானுங்க. அவன் காசு கொடுக்குற, அவன் காசு கொடுக்குற, இவன் சுரண்டி வச்சிருக்கிறான். அது ஒரு ஒரு சினிமால போய் இடுப்பு காட்டிட்டு ஆனாலும் முடிஞ்சு போச்சு. ஒரு சினிமால போய் அவனை கொண்டியோட இடுப்பு கட்டி ஆட்டிட்டானா 100 கோடி வந்தாச்சு. அப்படித்தானுங்க இவனுங்கெல்லாம் பண்றானுங்க. உழைச்சி சம்பாதிக்கிற வேலை கிடையாது. கூத்தாடித்தானே வாங்குறானுங்க. கூத்தாடினா 10 ரூபா. அந்த காலத்துல கூத்தாடுவாங்க. அந்த காலத்துல நான் பார்த்திருக்கேன். 50 வருஷம் கூத்தாடுவாங்க. நடு ரோட்ல கூத்தாடுவாங்க. பொம்மை கூத்து, தோல் கூட்டு, பொம்மலாட்டம், கரகாட்டம், சைக்கிள் ஓட்டுறது எல்லாம் பண்ணுவானுங்க. மீறி இப்ப ஒரு நாளைக்கு 200 ரூபா கணக்கு பிச்சு எடுப்பாங்க. இனி விபச்சாரமா மாத்திக்கிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? எங்களை கோமாளியா மாத்திக்கிட்டேன். எங்களையும் விபச்சாரம் போகுதுங்க. அவன் புறவுக்கு ஏன் போகுதுங்க? அந்தாமா, அதுதான் இயற்கையுடைய தீய வடிவம். அதுதான் இயற்கையினுடைய இயற்கை தான் இந்த வேலையை பண்ணுது. திமுக பண்றதில்ல, அதிமுக பண்றதில்ல, எம்ஜிஆர் பண்றதில்ல, ஜெயலலிதா பண்றதில்ல. எல்லாம் இந்த தீய வடிவம் தான் அப்படி போகும். தீய வடிவம் எம்ஜிஆர் வடிவில் வரும். தீய வடிவம் எல்லா கட்சிக்கார வடிவிலும் வரும். வந்து அழுகிறான் பாருங்க, மானம் கட்டவன. ஏன்னா 10,000 கூட திருடி வச்சு உனக்கு எதுக்கு அழுக வருது? ஐயா, நம்ம வந்து இட்லி செஞ்சா நம்ம பழச்சாறு குடிச்சா அது உடம்புல கலந்துரும் ஐயா. பழச்சாறு எல்லாமே கலக்கும். எல்லாம் விஷம்தான், வெளியேறாது. எல்லாமே விஷம்தான். அது பேசாம தண்ணி குடிச்சிட்டே இருக்கு. தண்ணி மருந்து மாதிரி குடிச்சு இது முடிக்கணும். ஏன்னா தண்ணி குடிச்சாக்கா அது நல்ல கேள்விதான். பழச்சாறு சாப்பிட்டாலும் குற்றம் தான். நீ பயந்துக்குங்கிறதுக்காக என்ன சொல்றான்? பழச்சாறு போட்டுக்கோ, அப்புறம் வந்து மாங்காய் சாறு வச்சுக்கோ, நெல்லிக்காய் சாறு வச்சுக்கோ. நெல்லிக்காய் சாறு ஒரு 10 வாங்கி கொட்டை எடுத்து அதை அரைச்சி வச்சுட்டு அப்படியே 1.25 லிட்டர் தலையில இருந்து அதை மட்டும் குடிச்சிட்டு வா. இதெல்லாம் வந்து இந்த தைரியம் கொடுக்கறதுக்கு. உப்பு போட்டுக்கோ அப்படின்னு. நீ தண்ணி சாப்பிட்டு நேரம் சாயங்காலம் அந்த துவையல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சரியா போச்சு. முடிஞ்சா செய்யுங்க. முடிஞ்சா உயிரெல்லாம் போகாது. அதெல்லாம் 21 நாளைக்கு போகாது. 20 நாளைக்கு தண்ணியே குடிச்சிட்டு இருந்தாலும் சாவு மட்டும் வராது. என்னதே குடலை கழுவிட்டீங்களா? அப்புறம் என்ன? அது வருதுன்னா தெரிஞ்சு வரும். நாக்கு கசப்பு வந்துடும், மலச்சிக்கல் வரும், சிறுநீர் பிரிய மாட்டேங்குது, ஏதாவது பிரச்சனை பண்ணுறது டக்குன்னு சாப்பிடுவேன். ஏதோ ஒரு சோத்தை தின்ற வேணும். வெங்காயத்தை போட்டு தின்னிட்டு ரெடிமேடே வெங்காயம் வச்சு யூரின் போகும்போது எரிச்சல் இருந்தது. அப்ப தண்ணி கொஞ்சம் அதிகமா குடிச்சுங்க. யூரின் பரப்ப யூரினோட நிறத்தை கவனிங்க. நாத்தம் வரும். நாற்றம் பயங்கரமா வரும். அந்த வெறி போறப்ப நாத்தம் வரும். இந்த சுத்தமானதுக்கு அப்புறம் பார்த்தா நாற்றம் குறைஞ்சு போயிடும். சும்மா தேங்கி இருக்கிறப்ப நாற்றம் வர்றது போற, வெளியேறும் பொழுது நாற்றம் வர்றது வேற. புரியுதா? இப்போ ஒண்ணு கடிச்சிட்டு வந்துடுறோம், கழிவறையில இருக்குது, அந்த நாற்றம் வர அது கிருமி உண்டாயிரும். 6 மணி நேரத்துல கிருமி உண்டாகும். அது வேற. அந்த வெளியேறப்போ பிணவாடை அடிக்கணும், அந்த நாத்த அடிக்கணும். அது முதல் நாளே ஏற்பட்டிருக்கும். சரியா? இப்ப சுத்தமாயிட்டு வருது. உங்களுக்கு எத்தனை 10 நாள் ஆச்சு இல்ல? சுத்தமாயிட்டு வருது. சுத்தமா அது தண்ணி போனாலே கழுவி வீசிடுமே. அந்த வாய் நாற்றம், மூக்கு நாற்றம் எல்லாம் மாறி நல்ல அடப்பெல்லாம் சரியாயிரும். அந்த அடப்பு போகுதே பாரு. அவர் சொல்ற பாரு, இந்த டாக்டர் அர்னால்ட் இவரு, அவர் பேரு என்ன, சரி, அமெரிக்காரன் சொல்றான் பாருங்க, அடப்பே நீங்குங்கிறானே. ஆனா எந்த அமெரிக்காரன் செய்ய முடியாதுங்க. ஏங்க, காய்கறி சாப்பிட்டா குடல் அடப்பு நீங்கன்னா பன்னிக்கறி திங்கிற பரதேசி முண்டா எப்படி வந்து காய்கறி சாப்பிடுவானா? நாமளே சாப்பிடுவோமா? நம்மளே இவ்வளவு கத்து நம்மளே வந்து சைவம் சாப்பிட்ற நமக்கே முடியாதுன்னா பன்னிக்கறியும் விபச்சாரம் பண்றோம் போய் காய்கறி படம் சாப்பிடுவானா? ஆனா நோபல் பரிசு வாங்கிட்டானே. எல்லாம் வெளிநாட்டுக்காரன் தானே நோபல் பரிசு வாங்குறேன். அவன் நாட்டுல எவனாச்சு, சரி அவன் நாட்டுல எவனாச்சு பிரதமர் இவன் சொல்லிட்டான்ல, இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் தான். அவரு நோபல் பரிசு வாங்கிட்டாரு. எந்த அமெரிக்காரன் இவர் சொல்றது பின்பற்றுறான்?
எந்த நாம் சொல்ற வள்ளலார் எங்களுக்கு குருநாதருங்கிறோம், திருவள்ளுவர் குருநாதருங்கிறோம், திருமூலர் வழி நடக்கிறோம், திருமந்திர வழி நடக்கிறோம் அப்படின்னு நாம் சொல்றோம். ஏன்னாச்சு நாங்கள் வந்து ஃபெரிட் முராடு இவர் வந்து காய்கறி பழம் ஈட்டிங் பிளட் நிறைய சாப்பிட சொன்னாரு. இதை சாப்பிட்டு தான் நாங்கள் அமெரிக்கர் சுதந்திரமாக இருக்கிறோம். எவனாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறானா? இல்லைங்க. அப்ப என்ன வெங்காயத்துக்கிட்ட கொடுக்குறீங்க? திருப்பி திருப்பி கேட்கறேன், என்ன வெங்காயத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க? அப்ப ஏமாற்று வேலை. அப்ப நோபல் பரிசு ஏமாற்று வேலை தான். நோபல் பரிசு ஏமாற்று வேலை. நம்ம ஒரு 100 பேர் வாழ்ந்து காட்டணுங்க ஐயா. உங்க சிஷியர்களாகி நாங்கள் மாணவர்கள் வாழ்ந்து அதெல்லாம் காட்டணும். அதுதான் இயற்கை ரகசியம். அதான் வெங்கடேசன் சொல்றாரு, எனக்கு 100 பேர் வேணுங்கிறான். எங்க வர்றீங்க? எல்லாம் ஓடிடுறீங்க எல்லாருமே. இப்ப வரம்போல ஓடிடுறான்னு. நிறைய பேர் வெளிநாட்டுக்காரன் வந்தான், ஒருத்தன் கூட இல்லையே. இந்த இவனே ஓடியே போயிட்டான். அவன் பேர் என்ன? பாரு இங்க இருக்கான் பாருங்க. அவன் இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க. திருலோச்சந்தருங்களா? அவன் திருட்டுப்பாய். அவன் 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 ஊதாரி முண்டமாவன். அவன் ஊதாரி முண்டமாவன். அவனுக்கு 51 நாயில எதோ வந்து சாவன். 51 நாயில கட்டாயம் நீ சாக வேண்டும். அவன் சளி பிடிச்சி சாக போறான். சளிக்குதான் வந்தான். அவன் சளி பிடிச்சி நடுக்கிட்டு வந்தான். நாத்தம் பிடிச்சவன் ஓடியே போயிட்டான். அப்படிதான் சாவான். நோய் வந்ததே சாக போறான். குடும்பம் உருப்படாது போயிருங்க. அவனுடைய குடும்பமும் அவனுடைய எண்ணமே உருப்படாது. எப்ப நீ இந்த உண்மையை மறைச்சியோ அப்படி என்ன ஆகுவே? சித்திரவதைப்பட்டு சீரழிஞ்சு சின்னாப்படும் சாகணும். இயற்கையின்படி உன் குடும்பமே சீரடியும். இயற்கையின்படி பட்டினத்தார் சொன்னார்ல, என்னை ஏமாத்திரி நெய்ய ஓட்டப்பம் வீட்டை சூடும் தன்வினை தன்னை சூடும். ஓட்டப்பம் வீட்டை சூடும் தன்வினை ஓட்டப்பம் வீட்டை சூடும் தன்வினை தன்னை சூடும்னா, என்னைக்கு நீ இந்த இயற்கை மருத்துவத்தை கத்துட்டு போய் சொல்லா முட்டையோ நீயும் உன்னை சார்ந்தவர்களும் அப்படித்தான் அழிவார்கள். அதான் இயற்கை சட்டம். இயற்கை பார்த்துட்டு போட்டு நாமே அங்க பார்க்கணும். எல்லாமே இயற்கை பார்த்துக்கும்ல. என்னது இயற்கை அப்படி திருப்பி விட்டுறணும். இயற்கையே அப்படி சுட்டு அப்படிதான் சாவானுங்க. எங்கிட்ட இருக்கிற எத்தனையோ பேரு செத்து போயிருக்கான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா பின்பற்ற போய் சேர வேண்டியதுதான். இதில் யாரும் தப்பிக்க முடியாது சாமி. சாபம் முட்டாலும் சரி, சாபம் முட்டாலும் சரி, மாவனை செத்துதான் சாமி கேட்பானுங்க. என்னடா தேங்காய் பழம் தின்னா மாவனை நீ ஏன்டா செத்தேன்னு கேட்பான். காரி துப்புவாங்க எல்லாருமே. யோக சமாதிக்கு போய் காரி துப்பிடுவாங்க. கேள்வி நாளைக்கு செத்து பாருங்கன்னு என்ன கேள்வி கேட்பாங்க பாருங்க. காரி துப்புவாங்க. புரியுதா? வாழ்ந்ததான் மரியாதை. பாரு இவரு திருமாறன் கேட்கறாரு இல்லை, எனக்கு வைத்தியம் பார்த்து எல்லா டாக்டரும் நோயில சேர்த்தானுங்க, எனக்கு வைத்தியம் பார்த்து எல்லாம் சரி புற்றுநோயில சேர்த்தாங்க. திருமாறன் கேட்கறாரு இல்லையா, எனக்கு வைத்தியம் பார்த்து சித்த வைத்திட்டு அத்தனையும் புழுத்து செத்தாங்க, நான் உயிரோட இருக்க அவனுக்கு எல்லாம் செத்து போயிட்டாங்க. போச்சா உன்னுடைய எம்பிபிஎஸ் போச்சா, உன்னுடைய பிஎஸ்எம்எஸ் போச்சா, உன்னுடைய லேகியம் போச்சா, உன்னுடைய புடலங்கா போச்சா, இதெல்லாம் போச்சு. அதுதான் நீ ஊரை ஏமாத்துறது. நீ இங்க இயற்கை ஏமாத்த முடியாது. எவனுமே எதை ஏமாத்த முடியாது. ஜீரண நீர் சுரந்த ஏங்க உனக்கு வந்து பிரண்டை சட்டி சாப்பிட்டு போட்டு நீ மாதிரி குஸ்கா புரோட்டாவும் குருமாவும் தின்ட்டு இருந்தேன்னு அப்புறம் வயிறு பெருத்து போய் ரத்த அழுகி போய் நீ சாகாம என்ன பண்ணுவ? நீ எவனுக்கட நாக்கை கட்டுப்படுத்த தெரியும்? நாக்கை ஏன் கட்டுப்படுத்த வேண்டும் பதில் சொல்லணும். அது நாக்கை ஏன் கட்டுப்படுத்த வேண்டும்? ஜீரண நீரை ஏன் சுரக்காமல் செய்ய வேண்டும்? சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஜீரணீர் சுரந்தாவே உங்களுக்கு என்ன 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 சித்திரகுப்த ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம். மரணம் நிச்சயம் அப்படிங்கறத பரிணாம அறிவியல். அப்படித்தான் பரிணாம அறிவியல் சட்டத்தின்படி ஜீரணீர் சுரந்துட்டாவே உனக்கு மரணம் நிச்சயம். எவன் சாகுறானோ அதனால எழுதி வச்சுங்க. நிறைய சுரந்துருக்குது, நல்லா தின்னுட்டு செத்து போயிட்டான் சொல்றாங்களா? தின்னுட்டு செத்து போறான்னு சொல்றான் பாருங்க. அதுதான் நல்ல திம்ப இருக்க வரைக்கும் திரும்ப தின்னுபோட்டு சாவேங்கிற. அப்புறம் தின்னுபோட்டு சாவதுக்கு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கங்க. தின்னு போட்டு சாவேங்கிறது கரெக்டா உறுதிப்படுத்திக்குது பாருங்க. அவன் சொல்ற போய் தான் வாழ்ந்து காட்டிருக்கான். தின்னேன் செத்தேன், அப்புறம் என்ன நீங்க இதுலயும் கவலைப்படுறீங்க? நீங்க என்ன கவலை வருது உனக்கு? தின்னா செத்தான், இருக்கிற வரைக்கும் இருப்பேன், தின்னு போட்டு சாவேன் தான் சொல்றீங்க. அப்ப செத்துட்டான், அப்புறம் ஏன் கண்டு அழுகுறீங்க? ஐயோ அண்ணன் போயிட்டான், மகன் போட்டான், மச்சான் போயிட்டான், நீயே அழுகுற? அவனே சொல்றான் கொஞ்சம் குழந்தை கடமை நிக்குதுங்களே, கடமை நிறைவேற்றாம அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு? ஆமா, அப்ப நீ பண்ணினே சாவுதானு வரும். நீ தின்னே செத்த குழந்தை. அப்ப வாயை போட்டு வாயை கட்டி சொல்றவங்க வாயை கட்டினா நோயை கட்டலாங்கிறேன். கட்டல உனக்கு அதான பதில். வாயை கட்ட நோயை கட்டலாம் நீ தானே சொல்ற. வாயை கட்டா நோயை கட்ட, ஏன் வாயை கட்டல?
ஏன் கட்டல? ஏன் கட்டவில்லை? பிள்ளை இருக்குது, பையனுக்கு வாய் கட்ட. நான் வாய் கட்டிட்டு இருக்கணும், நீ கட்டு. வாயை கட்டினால் நோயை கட்டாலும் 1000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறான், ஏன் செய்யல? உணவே மருந்துன்னு சொல்றான், ஏன் செய்யல? ஒருவேளை உண்பான் யோகி, ஏன் செய்யல? ஊனை சுருக்கி உள்ளளிகான், ஏன் செய்யவில்லை? எல்லாம் தமிழ்ல தான் இருக்கு. சொலவாடை கொங்க வாடையில இருக்கா இல்லையா? கொங்கு சொல்லு எத்தனை சொல்லு இருக்கு தெரியுமா? சோத்த கட்டு, வாயை கட்டுறா, வாயை கட்டுறா, வாயை கட்டுறா, வாயை கட்டுறா, வாயை கட்டுறான்னு கொங்கு பழவுல இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு. எவனாச்சும் வயிறு வண்ணாந்தாரி மாதிரி இல்லாத இருக்கானா தமிழ்நாட்டுல? இடுப்பு மார்பு சுற்றளவை விட இடுப்பு அல்லையில வச்சு அல்லையில குழி உழுகணும். எப்படி உழுங்கல? அல்லையில குழி உழுகணும். என்னது? அல்லையில குழி உருந்து உள்ள போகணும். அதுதான் வயிறு. அல்லையில பெருத்து இப்படியே பாத்தீங்கன்னா இந்த 16 லிட்டர் சொரக்கா முட்டியாட்டு இருக்குது அவனுக்கு. அத்தாச்சோடு வச்சுட்டு இருக்கு. மூணு பானையோட வச்சு நாத்தம் கிட்ட போன சகிக்காது, கரும்பு பிடிச்சளவு. இவனெல்லாம் உயரத்தை பத்தி பேச வர்றான். ஏன்னா இப்படித்தான் இயற்கை உங்களை ஏமாற்றும். ஏன் இந்த காய்ச்சறோம்னா இப்படித்தான் வரும். ஏன்னா இது சித்தர் கொள்கை. சித்தர் கொள்கை மரம் நாட்டி அடிக்கும். அங்க அன்பு பண்பு பாசத்துக்கு இடமே கிடையாது. ஒழுக்கம் தான். உணவு ஒழுக்கம் தவறினால் மரணம் உறுதி. உணவு ஒழுக்கம். அதனாலதான் வள்ளுவர் ஒழுக்கத்தை பத்தி எங்கேயுமே சொல்ல. ஒழுக்கம் 14வது பாடத்தை எடுத்து படிச்சு, 14வது தலைப்பு திருக்குறள். திருக்குறள் எடுத்து பாருங்க. திருக்குறள் இருக்குது, எடுத்து படிச்சு பாருங்க. திருக்குறள் மூலத்தை மட்டும் தான் படிக்கும். அது எழுதியிருக்காரு. ஒழுக்கத்தை பத்தி சொல்லிட்டே வருவார். ஒழுக்கத்தை மேன்மையை சொல்லுவாரே தவிர எது ஒழுக்கம்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அது தனியா ஒரு உலகம் எழுதியிருப்பாரு. அந்த உலகம் வேறு. யோகிகள் பண்புடையார் உலகம் என்பது வேறு. சாதாரண உலகம் என்பது வேறு. மேம்பட்ட உலகம் என்பது வேறு. மேம்பட்ட உலகம் என்பது என்னன்னு தெரியுமா? பண்புடையாரை சார்ந்து வாழ்ந்தால் துன்பம் இல்லாமல் வாழலாம் பாரு. எங்க பண்புடையார் போய் சார்ந்து வாழுங்களாம் பார்க்கலாம். அவன் ஆகாரத்தை நிறுத்தி இருக்க வேண்டும். அவன் தனிமையில் இருக்க வேண்டும். ஆகாரத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், தனிமையில் இருந்திருக்க வேண்டும். இதான் அவன் செய்யணும். அப்பதான் எங்கிட்ட வரம் பூரா ஆகாரத்தை நிறுத்தினா தனிமையில் தான் இருக்கான். உணவு தனிமையில் இருக்கானா இல்லையா? அங்கெங்க இப்ப நான் எங்க இருக்கிறேன்? தனிமையில் தான் இருக்கிறேன். யாராவது பார்த்துட்டு தான் போறாங்க. வெளியே கூட 4 பேர் பார்க்கதான் செய்யறாங்க. அவ்வளவுதான். எங்கிட்ட யாரும் பேச மாட்டேன். நான் பாட்டு தனிமையில போட்டு தனிமையில வர்றேன். இப்படித்தான் தனிச்சு நிக்கணும். எப்படித்தான் இப்ப எப்படிங்கிறீங்க? கல்லு தான் வயரக்கல்லு தான் உப்புக்கல். எல்லாரும் பிறக்கப்படி யாரும் சுத்தம் கிடையாது. பிறக்கும் பொழுது யாரும் சுத்தம் கிடையாது. எல்லாம் தாய்ப்பாலை குடிச்சுதான் வளர்ந்துருக்கிறோம். தாய்ப்பாலை குடிச்சு அசைவம் தான் வளர்ந்துருக்கிறோம். அப்புறம் சைவத்துக்கு மாறி இருக்கணும். அப்புறம் சைவத்துக்கு மாறி சுத்தப்படுத்தி இருக்கணும். அதனாலதான் சுத்த சைவம் சொல்லுவாங்க. அப்ப சைவத்தை சுத்தம் செய்ய வேணும்னு யாரும் சொல்லவே இல்லை. இவர் சொல்லியிருக்கலாம் சுத்த சைவம். என்ன எந்த சுத்த சைவம்? சைவத்தை எப்படி சுத்தம் செய்யறது அதை சொல்லு. சைவத்தையே அரிசி சைவம் தான். அப்புறம் அதையும் சுத்தப்படுத்தல. தெரியல. அப்புறம் அரிசி சாப்பிட்டு ஆரோக்கியம் வருது. எந்த புத்தகத்தில் இருக்கு? எங்கேயுமே கிடையாது. உணவுக்கும் ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லை. அன்னதானத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. அப்ப அன்னதானம் வாயில போடுறமே இல்லையா? திருப்பி எனக்கு பிறந்ததுல இருந்து நீங்க அன்னதானம் போட்டுதான் இருக்கிறீங்க வயிற்றுக்குள்ள. அப்ப சாவு வர சாவு மட்டும் வரக்கூடாதுன்னு சொன்னா என்னங்க நியாயம்? சாவு மட்டும் வரக்கூடாது. அப்புறம் என்ன நியாயம் கேட்டா? வயசு வந்தா சாவு. அப்புறம் என்ன வயசு வந்தா சாவு. அப்புறம் ஏன் கத்துற நீ? நோய் கத்துற. நோய் இல்லாத வாழ்க்கையை பத்தி தான் நம்ம பேசுறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். யார் வாழ்ந்து காட்டிருக்கீங்க? அப்ப நோய் இல்லாத வாழ்றதுக்கு என்ன வழி? ஆஸ்பத்திரிக்கு போறதா? இல்ல நோய் இல்லாத வாழ்க்கை காளிப்பு கடையில போய் 1 கிலோ கறி தினம் திங்கிறதா? என்னடா பேசுறீங்க? இப்படித்தான் நானும் கேட்டேன். எதிரா உண்மை. அத வள்ளுவர் சொல்வாரு. இந்த மயக்கம் இருக்கே, 1 கோடி மயக்கம் இருக்கும். என்னது? எது உண்மை, எது பொய், எது உண்மை, எது பொய், ஆடம்பரமா எளிமையா, ரெண்டும் இல்லாம இருக்குதா? ஒண்ணுமே புரியாது. எவன் சொல்றது சரியே ஒண்ணும் தெரியாது. எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஜீடனியர் தான். ஏன்னா அங்கதான் அவனை ஏமாத்தணும். ஏன்னா பசி நீ கொடுத்து அதை ஏமாத்தணும், ருசி கொடுத்து ஏமாத்தணும். பசி உனக்கு புரியக்கூடாது, ருசியும் புரியக்கூடாது. நோய் வந்தாலும் தெரியக்கூடாது. குழம்பித்தான் நீ சாக வேண்டும். இப்படிதான் இயற்கை பண்ணுது. அதனாலதான் வள்ளுவர் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனையதடித்தான். ஐயம் நீங்கி தெரியப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் வானம் இனிமையாக இருக்கும். வானம் வசப்படும் எழுதுறாரு. அருமையா எழுதியிருக்கிறார். வானமே வசப்படுங்கிறார். அப்பதான் இந்த புதியன கண்டுபிடித்தல்.
உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுதல், உங்களுக்கு சூட்சமங்கள், அந்த உள்ள இருக்க ரகசியத்தை புரிந்து கொள்ளுதல், மறைய பொருளை புரிந்து கொள்ளுதல், பசிதாகத்தை கட்டுப்படுத்தும் பொழுதுதான் தெரியும். பட்டினி போட்டு பாருங்க, மனம் என்ன பாடுபடுது பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, மனம் ஐயோ ஐயோன்னு கேட்ட உடம்பு சுகமா இருக்கும். உடம்பு என்ன பண்ணும்? வெளியே இருக்கிற விஷத்தை கொண்டு வரும். அந்த உடம்பு என்ன பண்ணும்? எப்போ வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறையோ அந்த விஷம் பூரா கொண்டு வரும். நீங்க பிளட் ரிப்போர்ட் பத்தி படப்ப தேவையில்லை. பிளட் ரிப்போர்ட் என்பது ஒரு ஏமாற்று வேலை தான். அது மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கும். பாரு, இவருக்கு இந்த சண்முகத்தின ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா தொண்டை 12 பாயிண்ட் தெரியுது. அன்னைக்கு நான் 5 பாயிண்ட் வந்தது. இப்ப மற்ற எல்லாம் நார்மலா இருக்குது. தொண்டை 12 பாயிண்ட் இருந்துட்டு போட்டு எந்த தொந்தரவும் இல்லைன்னா வாய் போட்டு கம்மிட்டு இருக்க வேண்டியது. அப்ப எல்லாத்துக்கும் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே கூடாது. ரத்தம் 15 பாயிண்ட் இருக்குதுங்க. ரத்தம் சோறு எங்கன்னு 8 கூட தாண்டாது. இவருக்கு 15 பாயிண்ட் இருக்குது. ஹீமோகுளோபின் என்னது? சக்கரை ஆமா, சக்கரை 80. சக்கரை 80 இருந்து ஹீமோகுளோபின் 12 வந்துட்டு முடிஞ்சு போச்சு. உடம்பு நியூட்ரல் ஆயிடுச்சு. உடம்பு நியூட்ரல் ஆகிவிட்டது. இப்போ இடையில எதை தின்று இருக்கிற அது ஏறி இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் 2 நாளைக்கு பட்டினி போட்டு டொயின்னு போயிடும். 2 நாள் பட்டினி போட்டு எடுக்கணும். 3 நாள் தண்ணியில போட்டு அப்பப்போ எடுத்துப்பாரு. தண்ணியில போட்டு எடுத்து போட்டு வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு வந்தா முடிஞ்சு போச்சு. தின்னு போட்டு வாங்கடாம்பா. அவனுக்கு பாருங்க, ரத்தம் எடுத்தேன்னா சுத்தமா இருக்குது பார்ப்பான். தின்னு போட்டு வாடாம் பார்ப்பான். அப்பவும் பார்ப்பான். அதாவது சாப்பாட்டுக்கு முன்னாடி பார்ப்பான். சாப்பாட்டுக்கு அப்பவே தெரிஞ்சு வச்சிரு. சாப்பாட்டுக்கு முன்னாடி பார்த்தா சுத்த ரத்தமா இருக்கு. தின்னு போட்டு பார்த்தா சுத்தம் கெட்டு போகுது. இதுலயே தெரிய வேண்டாமா? அறிவு வேண்டாம் நமக்கு? புரியுதா இல்லையான்னு பாருங்க. 2 சாம்பிள் எடுப்பானுங்க. என்ன சாம்பிள்? சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒண்ணு, சாப்பாட்டுக்கு 6 மணிக்கு ஒண்ணுங்க, அப்புறம் சாப்பிட்டு 9 மணிக்கு ஒண்ணுங்க. அப்ப இதுல இருந்து தெரிய வேண்டாமா? இதுல இருந்து தெரிய வேண்டாமா? ஏமாத்துறான்னு தெரிய வேண்டாம்? அப்ப ஃபாஸ்டிங், அதுலயே ஃபாஸ்டிங்னே எங்க ஃபாஸ்டிங் அதுல போட்டிருக்கிறான். ஆஃப்டர் ஃபாஸ்டிங், பிஃபோர் ஃபாஸ்டிங் அப்படியே எழுதி இருக்கிறாங்க. ஐயோ ஐயோ, அடா முண்டங்களா, புரிய மாட்டேங்கிற முண்டங்களா. ஆகாரம் திங்காம இருந்தா ரத்தம் சுத்தமா இருக்குதுங்கிறா. ஆகாரம் திண்டு ரத்தம் கெட்டு போச்சு. இதுக்கு எதுக்கடா பணம் வாங்குறீங்க? மானம் வைக்க சூடு சொரணை இல்லையா தமிழர்களுக்கு? கொடுமை கொடுமை. நானும் பலமுறை சொல்லிட்டேன், ஆகாரம் திங்காம இருந்தா ரத்தம் சுத்தமா இருக்கு. ஆகாரம் தின ரத்தம் கெட்டு போகும்னு உங்களுக்கு உணர்த்தியே இல்லையா? எதுக்கு இப்படி ஏமாத்துறான்னு தெரியலையா? அது வெள்ளைக்காரன் பன்னிக்கறி திங்கிறவன், மாட்டுக்கறி திங்கிறவன், விபச்சாரம் பண்றவன், சிகரெட் குடி. பாருங்க, ஐன்ஸ்டீன் வந்து சிகரெட் குடிச்சு செத்து போனாரு. அவ்வளவு பெரிய அறிவு உள்ளவன் சிகரெட் குடிக்கலாமா? அண்ணாத்தர மூக்குல முடி போட்டே செத்து போனாரு. அண்ணாத்தர பேரறிவாளர் தான். அந்த மூக்குல போட்டு போட்டு மூக்கே மொன்னையாய் போய் புற்றுநோய் வந்து செத்து போனாரு. அறிவாளிக, பெரிய அறிவாளிங்கிற. அப்புறம் ஏன் புற்றுநோய் வந்துச்சு? பெரியார் வந்து பெரிய அறிவாளிங்கிற. அப்புறம் அவரு சட்டி தூக்கிட்டே தெரிஞ்சாரு, சித்திரவதைப்பட்டே செத்தாரு. 2வது கல்யாணம் கூட பண்ணிட்டாரு. என்னது? சொத்தை பாதுகாக்க. சொத்தை என்ன சொத்து நீ வச்சுட்டே இருக்கே? சொத்து கொண்டு இருக்குவா போகுது? சொத்து யாரு சொத்து எடுத்துட்டு போவறியா? அவர் சொத்தை எடுத்துட்டு போயிட்டாரா? நீ செத்து போயிட்ட, பொண்டாடி செத்து போச்சு, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. சொத்து யாரே திருட்டு இருக்கிறாங்க. ஏங்க யாருங்க சொத்தை பாதுகாக்கிறது? இல்லை ஏமாத்து வேலை இல்லவா அதெல்லாம்? பொண்டாட்டி வேற எழுதி வச்சேன்னா புள்ள வேற எழுதி வச்சேன். சொத்து உங்ககிட்டே இருக்க போகுது. யார்கிட்ட இருக்க போதும் சொத்து? யாருக்கும் கிடையாது. எதுவுமே நிரந்தரம் இல்லை. எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. அப்புறம் என்ன கதையில விட்டுட்டு இருக்கிறீங்க? எல்லாத்தையும் ஏமாத்துக்கு தானே சார். இதுவும் ஏமாத்து வேலை தான். பெரியார் பண்றதும் ஏமாத்து வேலை தான். பெரியார் பண்றதும் ஏமாத்து வேலை தானே. ஆமா. அந்த பொம்பளை என்ன காப்பாத்திட்டாளா? யாரு காப்பாத்தினாங்க? கேள்வி கேட்கலாம் இல்ல? யார வேணாலும் கேட்கலாம். நீங்க மட்டும் எல்லாத்தையும் கேள்வி கேட்கறேன். இப்ப நாங்க கேட்போம் எல்லாத்தையும். கடவுளை, நீ மட்டும் கடவுளை கேள்வி கேட்டியா? நானும் கேட்கறேன். சொத்து நீ எடுத்துட்டு போயிட்டியா? சொத்து காப்பாத்துறதுனா கூட எடுத்துட்டு போகணும். சொத்து காப்பாத்துறதுன்னா கூடவே எடுத்துட்டு போகணும். அதானே. ஏன் எடுத்துட்டு போகல? பணமா மாத்தி காசா மாத்தி அந்த குழியில வச்சு அமுத்திட்டு இருக்க வேண்டியதானே? அப்படிதானே பண்றீங்க. எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா அப்புறம் என்ன வேணுங்க? என்ன வேலை செய்தின்னு கேட்பாங்க. அப்புறம் என்ன பகுத்தறிவுனா? என்ன பகுத்தறிவுனா புரிஞ்சுக்கணும் இல்ல? எதுவும் நிலையற்றதுன்னு புரிஞ்சுக்கணும் இல்ல? ஆமாங்க ஆமாங்க. அறிவியல் அப்படித்தான் சொல்லுது, எல்லாம் நிறையற்றதான் சொல்லுது. அறிவியல் என்ன சொல்லுது? எல்லாம் நிறையற்றதான் சொல்லுது. எதுவும் சமமின்மை. திருவள்ளுவர் நிலையாமை பத்தி எழுதுறாரு. இன்னைக்கு விஞ்ஞானத்தை என்ன சொல்றானுங்க? ஆமாம், எதுவும் சம. ஒன்னு பிளஸ்னா ஒண்ணு மைனஸா தான் இருக்கும். ஒண்ணு மேலேனா அது கீழே இருக்கு. யாரும் மாத்த முடியாது. யாரும் மாத்த முடியாது. எவனாலே மாத்த முடியாது. அந்த மனம் தான் புரிந்து எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதானே. இந்த பசி தாகம் இருந்துட்டு கொள்ளுதா? 24 பசி இருந்துட்டே இருக்குதா?
அப்புறம் ஏமாத்து வேலை தானே அது. ஆமாங்க நீ நினைச்சிட்டே இருந்தா பசி வந்துட்டு தான் இருக்கு. நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆமாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தா பசிக்குமுங்க. அப்ப வாய் மூட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதானே. அதை தான் இந்த படிச்சுட்டே இருக்கணும். சோத்தடி சமையல் கட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, வெளியே போயிடணும். என்னது அது மரத்தடிக்கு போய் உட்காந்துக்கணும். போனை ஆஃப் பண்ணி வச்சிடணும், என் பேசக்கூடாது. போனே கூடாது முதல்ல. உங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி பண்றவங்க இந்த இது தொடர்புக்கு மட்டும் இந்த போன் வச்சு மற்றபடி ஆஃப் பண்ணிருங்க. அது மக்களோட வியாபாரம் பண்றப்பா. கூலி வேலைக்கு போற விட்டுறதுல இருங்க. மக்களோட தொடர்பு இருக்கவங்கள நீங்க முதல்ல நிறுத்தணும். உங்களுக்கு எதுக்கு மக்களோட தொடர்புன்னு என்ன அறிவு வர போறீங்க நீங்க? 45 வருஷம் வராதது நீ எப்படியா வரப்போகுது? 45 அந்தந்த வயசுக்கு நீங்க 15 வயசு 16 வயசுல வராத அறிவு நீ 40 எங்க வரப்போகுது? யாரோடு தொடர்பு வைத்து யார் உங்களை குணமாக்க போறாங்க? இந்த கேள்வியில நீங்க கேட்கணும். யாரோடு தொடர்பு வைத்து யார் உங்களை மேன்மைப்படுத்த போறாங்க? மாமனா மச்சானா பொண்டாட்டி புள்ளையா யார் உங்களை பெத்த புள்ளையவனுக்கு வராதுக்கும் பொழுது எவங்க வர போறான்? ஆமாங்க ஆமாங்க இது வந்து புளிய வேண்டாமா? அதை பிரிச்சு வச்சிருவாங்க, சேர்த்து வச்சிருவாங்க. பிரிச்சு வச்சா மட்டும் 1000 ஆண்டு வாழ்ந்துருவியா? சேர்த்து வச்சு 20,000 ஆண்டு வந்துருவியா? நீ செத்து போனதுக்கு அப்புறம் எவன் சொன்னாலும் அவன் வந்து எவன் பிரிச்சானு உங்கள்கிட்ட வந்து அவங்க கூட வந்து படுத்துக்கு போறானா? போனக்குள்ளே உங்களை போட்டு அமுத்துறப்ப அவனு வந்து உள்ள படுத்து ஐயோ நகையை செத்து போச்சு நானும் போய் வந்துருவாடா. என்னங்கடா கதை பேசுறீங்க? ஓடி தெரிச்சோடிடுவாங்க. ஆவிய வந்துட்டு என்ன பண்றது? ஒரே ஓட்டம் போகக்கூடாதுன்றோம். இப்படி இதெல்லாம் நல்லதுக்கு தான். அப்ப நாம் சுத்தமாக இருக்கும் விஷயம் சுத்தத்துல தான், சுத்தத்துல மட்டும்தான், தனிமையில மட்டும்தான் நல்ல சக்திகள் வரும். சரி அததான் வெங்கடேசன் தனியா. வெங்கடேசன் வந்து கோயம்புத்தூர் எங்க, கும்பகோணம் எங்க, அதுக்கு இதுக்கு 300 கிலோமீட்டர் காட்டுல உட்காந்து பண்றாரு வெங்கடேசன். வெங்கடேசன் என்ன பண்றாரு? காட்டுல உட்காந்து பண்றாருங்க. ஆச்சரியமா இருக்கு. என்னது அவர் எழுதிய கடிதம் 20 வருஷம் எழுதிய கடிதம் என்கிட்ட இருக்குது. வெங்கடேசன் 20 வருஷம் எனக்கு எழுதிய கடிதம். சரிங்க சரி சரி எனக்கு எழுதிய கடிதம். இந்த இந்த மிஷின் செய்ய சொல்றாரு என்னங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே. சரி இதை செஞ்சு பார்த்தேன் நான். சரி சரி ஆனா கரண்ட் வரல. என்னது கரண்ட் வரலீங்களா? வரல. ஆனால் ஒரு சொட்டி தண்ணி வச்சே கரண்ட் ஊத்துருச்சு. இது என்னுடைய அவரவே நொறுக்கிட்டேன். யாரே? வெங்கடேசனவே நான் மீறிட்டேன். வெங்கடேசனவே சரி அவர் எழுதி கடிதம் சரி சரி 2002 எழுதியிருக்காரு. அவர் வெங்கடேசன் என்ன அட்ரஸ் போட்டிருக்காரு? வெங்கடேசன், அப்புறம் பூண்டி ரோடு, நரசிபுரம், கோயம்புத்தூர். பூண்டி ரோடு. பூண்டி ரோட்ல அப்படி போனீங்கன்னா 3 கிலோமீட்டர் போனா ஈசா யோகம் வந்தாச்சு. அப்போ வெங்கடேசன் போற காலத்துல ஈசாவும் கிடையாது, அந்த அந்த மொட்டையனும் கிடையாது, ஒரு இடம் ஒரு புடலங்காயும் கிடையாது. புரியுதுங்களா? அது கோபிச்செட்டி வாழ்த்து சுத்திட்டு இருந்தவன் தானுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கோபிச்செட்டில அப்படி ரோட்டோரமா சுத்திக்கிட்டு இருந்தான். இங்க இந்த நரம்பு கட்டி கவுண்டர்னு ஒரு கூட்டம் இருக்குது. நரம்பு கட்டி கவுண்டர் கூட்டம். அவனுக்கு தான் வளர்த்து விட்டது. அந்த முட்டாளுகளை வளர்த்து விட்டானுங்க. அந்த முட்டாளுகள்லாம் வளர்த்து விட்டாங்க. வளர்த்து விட்டு அப்புறம் அவனுங்களே ஆப்படிச்சுட்டானுங்க எல்லாத்தையும். சொல்றாங்களா? இந்த முரட்டுத்தனம் இருக்குது, முட்டாள்தனம் முரட்டுத்தனம் எல்லாத்துக்கும் தான் இருக்கும். எவனாச்சும் ஒருத்தன் கோமாளி வேஷம் காமிச்சிட்டான்னு வச்சுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏன் அதே இங்க அந்த நரம்பு கட்டி கூட்டிருந்தா தமிழ்நாட்டு கோபிச்செட்டி வளத்துல அது நிறைய இருக்குது. ஏன் இந்த புத்தகத்தை எல்லாரும் கொடுத்துருக்கணும்? ஏன் வாங்கி படிக்கிறது இல்லை? எல்லாம் நரம்பு கட்டி கவனம் இந்த புத்தகம் இருக்குது. பெரிய பெரிய பணக்காரன் எல்லாம் 100 ஏக்கர் 500 ஏக்கர், அந்த காலத்துல 1000 ஏக்கர் வச்சுக்கிட்டு இந்த புத்தகம் கொடுத்துருக்குறேன். யாரும் படிக்கிறதே இல்லை சாமி. அப்புறம் காளியாத்த சகப்பாத்தா, ஓம் பராசக்தி ஆத்தா, அது மாரணப்படி செத்து போச்சு. ஓம் பராசக்தி ஆத்தா. எந்த ஆத்தா? ஆதி பராசக்தி ஆச்சு, ஆதியிலே போயிடுச்சு. ஆதி பராசக்தி ஆத்தா என்னது? அது என்ன மாரணப்படி செத்து போச்சு. அது வயிற்று வண்ணாந்தாலையாட்டு போட்டிருக்குது. உடம்பு இருந்துச்சு இல்லங்க. அப்புறம் சித்தரன் நீ சித்து சமாதிக்குள்ள போயிருக்கணும். ஆஸ்பத்திரி போய் செத்து பண்ணி சொந்த ஆஸ்பத்திரி கட்டி இருக்க கேள்வி வருதே இல்லையா எல்லாத்துக்குமே? உனக்கு சாவு வந்தா மட்டும் எல்லாத்தையும் ஏங்க இப்படி கேள்வி கேட்கறாங்க? ஆமா, நீ சித்தர்ன்னு சொல்றப்ப ஏன் சாவு வந்தது உனக்கு? 2000 ஆண்டு உயிரோடு இருந்திருக்கணும் இல்ல? ஏன் பாதியில போனேன்? அப்போ சித்தர்ன்னு சொல்லிட்டு உனக்கு இதை வாங்கி தெரியல. சித்தர் சொல்றது சாகக்கூடாதாமா அவனே? இப்படி உட்காந்து இருந்திருக்கணும். எப்படி இப்படி உச்சியில உயிர் விட்டுட்டு போயிருக்கணும். தனிமையில உட்காரணும். எங்க உட்காரணும்? தனிமை. சித்தர்னா தனிமையில இருக்கணுங்க. அதுதான் உண்மை. தனித்திரு, அதுக்கு பேர் என்ன? தனித்திருன்னு சொல்றோம், அதுக்கு பேர் என்ன?
தனியாத்தான் வள்ளலார் இருக்கணும். சொல்லியிருக்காரு. தனித்துதான் இருக்கணும். யோகிகள் தனித்துதான் இருப்பாங்க. தனித்திருந்து வாழும் என் தெய்வம்ங்கிறான். அது முருகனே பாட்டு, தனித்திருந்து வாழும் என் தெய்வமே அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு. தனித்திருந்து வாழும், தனிமா இருப்பான், தனித்திருப்பான், இனிது இனிது ஏகாந்தம் இனிது. ஏகாந்தம்னா தனிமைன்னு அர்த்தம். ஏகாந்தம்னா தனிமைங்க. ஆமா. இப்ப தனி ஊரை சுத்திட்டு இருந்தேன், கல்யாணத்து வீட்டுக்கு இலை வீட்டுக்கு போயிட்டே இருந்தேன்னு எனக்கு அப்படிதான். வரவெல்லாம் கண்டதான் சொல்லிட்டே இருப்பா. கண்ட நாயம் பேசித்தானே வீணா போறீங்க. இப்படித்தாங்க உங்களை ஏமாத்தும் இயற்கை. இதுக்கெல்லாம் காரணம் தீய தீய பிசாசு தான் காரணம். எப்படி வளவளன்னு பேசுறியோ, கொலகொலன்னு பேசுறியோ, நோய்க்கு கண்ட கண்ட காரணம் கண்டுபிடிக்கிறோம். நோய்க்கு நம்ம தான் காரணம், பசிதான் காரணம், ருசிதான் காரணம், திங்கிறதான் காரணம். என்னைக்கு உணர்றாயோ அப்பதான் இயற்கை உனக்கு இறங்கி வந்து இல்லைன்னா இயற்கை கருணை. இயற்கைன்றது என்ன எல்லாம் பண்ணிட்டுமேங்க, நோய் மட்டும் நல்லா ஆகணும். என்னையா நியாயம்? எல்லாம் தப்பு பண்ணிக்குவீங்க, ஆனா இது மட்டும் நோய் மட்டும் வரக்கூடாது. என்னது நோய் வரக்கூடாது. என்ன வெங்காயத்துக்கு நோய் வராம இருக்கும்? அப்ப இயற்கை இறங்கி வராது. இயற்கை இப்ப மட்டும் கரெக்ட் ஆயிட்டு இருக்குது. உனக்கு சதை அழுகுது, நாங்க நரம்பு போச்சுங்க, நாங்க செல்களே செத்து போச்சுன்னாங்க. அப்புறம் எப்படி நீங்க 10 நாளை சுத்தப்படுத்திட்டு இருக்கிறீங்க? தூக்கம் வராதுங்கிறாங்க, செத்து போனீங்க, மருந்து போட்டே இருங்க, அவ்வளவுதான். அப்புறம் தூக்கம் வருது, சுவாசம் வருது, தூக்கம் வருது, பசிதாக கண்ட்ரோல் பண்றீங்க. பசிதாக கண்ட்ரோல் பண்ணினாவே என்ன ஆகிக்கு தெரியும்? உள்ள இருக்கிற கேன்சர் செல்கள் எது நோயை உண்டாக்குது அத்தனை அழுகி செத்து போய் இந்த நல்ல செல் போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். நல்ல செல்கள் எழுந்து அந்த உயிருக்கு கொலைக்கு காரணமான சாவுக்கு என்னென்ன சொல்றையோ அத்தனை காரணமான அந்த தீய கிருமிகள் போய் வேட்டையாடும். அது 20 மணி நேரம் போட்டீங்கன்னா அவ்வளவுதான், சுருண்டு ஒரே ஓடியே போயிரு. எழுதுறாரு அட்லீஸ்ட் 16 மணி நேரம் வயிற்று ஓய்வு கொடுங்க. அவர் வாரத்துக்கு ஒருக்காங்கிறாரு. நீ உனக்கு தெரியாது வாரத்துக்கு ஒருக்கு. நாங்க வந்து அங்க வாழ்க்கை சித்தர் வாழ்க்கை தான் எங்களது. சித்தம்னா என்ன தெரியுமா? மனதை கட்டுப்படுத்துதல்னு பேரு, மனதை அறிதல் சித்தர்னு பேரு. சித்த மருத்துவம் என்பது வெறும் சித்த மருத்துவம் என்பது சித்தர் மருத்துவம். அது சித்த வைத்தியம், மருந்து மாத்திரை கொடுக்க கூடாது. சித்த மருத்துவம் என்று சொன்னால் மனதுக்குத்தான் வைத்தியம் கொடுக்கணும். என்னது? மனதுக்கு வைத்தியம். நீ வாயில மருந்து மாத்திரை போட்டு லேசியம் போட்டு தப்பு இல்லையா? மனதுக்கு தான் வழி. மனதுக்கு தான் வழி. மனதுக்கு எதுக்கு சோறு, எதுக்கு மனதுக்கு எதுக்கு மருந்து எதுக்குன்னு கேட்டேன். மனதுக்கு புரிய வைக்கணும். மனதுக்கு புரிய வைக்கணும், வழிகாட்டணும், யோசனை சொன்ன உபதேசம் பண்ணணும். அதுதான் சித்த மருத்துவம் பேரு. நீ மருந்து மாத்திரை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கிற. எனக்கு தெரிஞ்ச நிறைய மருத்துவர் எங்கிட்ட வைத்தியம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. என்னோட நூற்றுக்கணக்கான வைத்தியர்கள் எங்கிட்ட மருத்துவம் பார்த்தவங்க தான். வெங்கடேசன் வைத்திய எல்லாத்துக்கும் தெரியுமே. மருந்து ஏமாத்திர, மருந்து தான் ஏமாத்திரன்னு தெரியுமே எல்லாத்துக்கும். மருந்துன்னா மயக்கத்தை தரக்கூடியன்னு அர்த்தம். மருந்துன்னு என்ன? மருந்துக்கு அர்த்தம் வந்து மயக்கத்தை தரக்கூடியன்னு அர்த்தம். மறு அப்படின்னா மறுச்சின்னு அர்த்தம். உந்துன்னு தெரியுமா? தள்ளி தள்ளுதல். உந்துதல்னா தள்ளுதல் அர்த்தம். உந்துதல் உந்தி உந்தி போனாலும் தள்ளுதல். மயக்கத்தோடு உந்தி போதல், மயக்கத்தோட அப்புறம் எப்படி இருக்கு? மயக்கத்தோடய போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப மருந்து என்று சொன்னால் மயக்கத்தை தந்து உன்னை வாழ வைக்குது. எப்படி? நோய் அதிகமாகிறதுக்காக உன்னை வாழ வைக்குது. அவனை இதுல சாகக்கூடாதுல வேற ஒன்று சாகணும். இதுல சாகக்கூடாது, எந்த நோயில அந்த நோயும் சேர்ந்துக்கிட்டு புதுசு நோய் உண்டாகும். அதைத்தான் இங்க எழுதியிருக்காங்க. அதைத்தான் பாத்தீங்கன்னா 100ஆம் பக்கத்துல பாருங்க. இதோட சொல்லி முடிச்சுக்கலாம். 100ஆம் பக்கம் எடுங்க. நூறாம் பக்கம் 100 பேஜ். பக்கம் 100 மேல பாத்தீங்கன்னா 175 போட்டிருப்பான். டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ், போஷன்ஸ், மெடிசன்ஸ் ஆர் ஹெர்பல் cures merely perpetuate the problem by suppressing the symptom. மருந்துகள், மாத்திரைகள், மூலிகை. மருந்துகள், மாத்திரைகள், மூலிகை. அப்படி என்ன? மருந்துன்னு என்னங்க? மாத்திரைன்னா என்ன? மூலிகைன்னு என்ன? எல்லாம் தெரியுதா இல்லையா? மூலிகைன்னா இந்தியாவில் இருக்கிற பூரா மூலிகை தான். மாத்திரைனா இந்தியாவில் இருக்கிற மாத்திரை தான். மருந்துனா இந்தியாவில் இருக்கிற பூரா மருந்து தான். இந்த மூணுமே இந்த வைத்தியங்கள் பேரும் போட்டாச்சு. இந்த வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு அப்படின்னு எம்எஸ் டாக்டர் சொல்றாங்க. என்னது? ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. எம்எஸ் டாக்டர் சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தப்பு. முழுக்க நம்பாதீங்க. ஏதோ ஒரு இடம் தின்னீங்களா, ரைட், விட்டுருங்க. முழுக்க நம்பாதீங்க. முழுக்க நம்பி இருப்பது தவறு. அந்த நம்பிக்கையும் பழக்க வழக்கம், அந்த நம்பிக்கையும்
அந்த மாத்திரை திங்கிற பழக்க வழக்கங்களும் நோயின் அறிகுறிகளை அழித்து வைத்து, நோய் வேற, நோயின் அறிகுறி வேற. நோய் வேற, நோய் அறிகுறி வேறங்க. நீ உனக்கு என்ன பண்றாங்க, அந்த அறிகுறிக்கு மட்டும்தான் மாத்திரை கொடுப்பாங்க, நோய்க்கு மாத்திரை கொடுக்குற அதிகாரம் எவனுக்கும் கிடையாது. தெரியாதுங்க. தெரியாது. அதனாலதான் வெள்ளைக்காரன் சொல்லிட்டா 51 நோய்களுக்கு மருந்து இல்லைன்னா புறா சாவுன்ட்டான். அதனாலதான் அமெரிக்காவோட நோய் வந்துட்டா எவனுக்கு வைத்தியமே கிடையாது, ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ணுவானுங்க. சக்கரை நோய் வந்துருச்சா, மாத்திரை சாப்பிட்டுக்கோ, முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் வந்துடாத, ஆஸ்பத்திரி பக்கம் வரக்கூடாது. முன்னாடி எழுதி போட்டோம், இந்த இடத்துல எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னா எதுக்கு போற? அங்க வந்து ஆட்டம் போடுறத தவிர எதுவும் கிடையாது. கூத்தடிக்கிறதும் விபச்சாரம் பண்றதும் இதை தவிர அமெரிக்கால எதுவுமே கிடையாது. எவனா பார்த்தாலும் ட்ரக்லயே கிடப்பான், இப்படியே சுருண்டுதான் கிடப்பானு. பாருங்க, அமெரிக்காங்கிறீங்க 180 பேர் ட்ரக் தான், 180 பேர் ட்ரக்ல தான் போயிட்டு இருப்பானுங்க. எவனும் வேலையே செய்ய மாட்டானுங்க, 6 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய மாட்டானுங்க. அதனால நம்ம பிச்சைக்காரன்ல பூரா கூப்பிட்டுக்கிறது, இந்தியாவில் இருக்கிற பிச்சைக்காரெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்கறது காரணம், அவனுக்கு $10,000 இவனுக்கு $3000 கொடுப்பான். அதுல ஏமாத்துவானுங்க. பாருங்க, அமெரிக்காவுக்கு எவனும் போக முடியாது. அமெரிக்காவுக்கு எவனும் போக, அமெரிக்க மாப்பிள்ள மயிர் மாப்பிள்ள புடிங்கி விட்டான் ட்ரம்ப், எவனுக்கு வரக்கூடாதுன்ட்டான். என் நாட்டு மக்களை காப்பாத்துறது என்ற வேலைன்ட்டான். அவன் நாட்டுக்கு அக்கறை வருமே இல்லையா? என் நாட்டு அதனால வரி போட்டு கொள்றான். இல்லது 100%, 200%, எவனும் வர எந்த பொருள் ஏத்தாதீங்கன்ட்டான், ஏற்றுமதியே பண்ணாதீங்கன்ட்டான். திருப்பூர்ல முடிஞ்சு போச்சு, கோவிந்த சங்குதான். திருப்பூர் ஊதியாச்சு. என்னது, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, ஏன் டெக்ஸ்டைல் வச்சிருந்து அத்தனை பேர் கோயிந்தான். அத்தனை பேர் இந்த வடக்கு இருந்து வந்த பூரா ரயில் ஏறி போயிட்டு இருக்கானுங்க. கூட்டம் எப்படி கூட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்தானுங்கணும், கூட்டம் திருப்பி போகுதுங்க. பீகார், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் திருப்பி சர்க்கரை பிரதேசம் அப்படியே சொல்றாங்கல்ல, அந்த பரதேசிகள் அப்படியே பிச்சைக்காரெல்லாம் பிச்சைக்காரர் நடந்து போனா எப்படி இருக்கு, அதே மாதிரி அழுத்து. பாவம் எதை நம்பி வந்தையோ அங்க ஆப்பு வச்சு விட்டான், எல்லாம் திரும்பி போறானுங்க. அப்படியே பரதேசி குளத்துல போறானுங்க. அவனுங்களும் பரதேசி குளத்துல வந்தானுங்க. போறப்ப பணக்காரனா போக வேண்டியதானே. ஏண்டா பணக்காரர் ஆக முடியுமாடா? திருப்பூர் வந்து எவனாச்சும் பணக்கார ஆக முடியும்? உறிஞ்சி எடுத்தோட ரத்தத்தை புறாக்கூட்டுல கூட அடைச்சி வச்சிடறானுங்க. 8 கெட்டு வீடு, 8 பேர் தங்கி இருக்கான். 8 கெட்டு வாடகை பயங்கரமா ஏறுது. வாடகை கேவலம். நம்மளாம் போனோம்னா குடியிருக்க முடியாதுங்க. நம்மளாம் போனோம்னா அவன் என்ன பண்றான், 10 பேர் சேர்ந்துக்கிறான், ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கானுங்க. அது வந்து 2000 ரூபாய் வாடகை கூட கிடையாது, 20,000 கொடுக்குறான். அதுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு பிளாக் ஹோல் வச்சு, இந்த சிமெண்ட் கல் வச்சு எப்படியே கட்டி விட்டு, எது கக்கவுசும் கிடையாது, ஒரு கழிவேறம் கிடையாது, ஏதோ மானம் கட்ட போல போதெல்லாம் அப்படி வச்சிட வேண்டிய வந்து சீக்கிக்க வேண்டியது. அப்புறம் பாரு முடிஞ்சு போச்சு எல்லாம். எங்க ஒண்ணும் இதுதான். அப்ப அப்படின்னா பாருங்க, ஒரு நாடு என்பது எந்த நாட்டையும் சாராம இருக்கிறது வளமையான நாடு. ஒண்ணுல இந்த தண்ணியில எறிகிற அடுப்பு வருதுங்க. அவன் சொல்றான் பாருங்க, நான் திருப்பூருக்காரக்காக கண்டுபிடிச்சேன். திருப்பூர் கம்பெனிகள் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் டன் மரத்தை வெட்டுறானுங்க, இது வந்து மனசை பாதிக்குது, இதுக்காகவே நான் இதை கண்டுபிடிச்சிங்கிறேன். அதுக்கு 20 வருஷம் பாடுபட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்ல. ஹைட்ரஜன் அடக்கிட்டான் பாருங்களா, அது சயின்டிபிக்ல அடக்கிட்டான். சயின்டிபிக்ல அப்ப ஹைட்ரஜன் அடக்கிறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு அந்த ஆலன் ஹொய்ஸ்ங்கிற ஒரு விஞ்ஞானி அவன் கண்டுபிடிச்சான் 1970 கண்டுபிடிச்சு ஹைட்ரஜன் வேகமா பிரிக்கிறதுக்கு அவன் கண்டுபிடிச்சான். எப்படி கண்டுபிடிச்சான், ஹைட்ரஜன் எப்படி வேகமா பிரிக்க, அதாவது குறைந்த செலவில். பாருங்க, அவர் சொல்லும்போது சொல்லியிருக்கான், குறைந்த செலவில் அதிகமாக பிரிப்பது எப்படி. இந்த பிஎஸ்சி முட்டங்களுக்கு தெரியாது. இப்ப இருக்கிற பிஎஸ்சி முட்டங்களுக்கு ஒரு அறிவும் கிடையாது. பிஎஸ்சி முட்டங்களுக்கு தெரியலன்னா அப்புறம் எம்எஸ்சி முட்டங்களுக்கு தெரியாது, எம்எஸ்சி முட்டங்களுக்கு தெரியல பிஹெச்டி முட்டங்களுக்கும் தெரியாது. எல்லாமே இந்தியாவில படிக்கிற பிஎஸ்சி முட்டங்கள் தான், எம்எஸ்சி முட்டங்கள் தான், பிசிக்ஸ் முட்டங்கள் தான். என் பொண்ணு பிசிக்ஸ் தான் படிக்குது. எங்க ஹைட்ரஜன் பிரிச்சு சொல்லுங்க முடிக்கும் தெரியாது. பாடத்தில் மட்டும் ஹைட்ரஜன் பிரிக்கிறது நீ பண்ணி பார்த்தே தெரியாது. இப்ப தெரியும் எப்படி ஹைட்ரஜன் பிரிக்கும், என் பொண்ணுக்கு இப்ப தெரியும். அதைத்தான் அனுப்ப போறேன், அதை தான் பண்ண. இப்ப லைட் எப்படி எப்படி புரிஞ்சுட்டானா. அவன் சொல்றான், அந்த அமெரிக்காரன் சொல்றான், அந்த ஆலன் ஹொய்ஸ்ன்னு பேரு, 1970 நோபல் பரிசு இந்த பேட்டன்ட், அமெரிக்கன் பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. அவன் சொல்றான், அவன் வந்து டாட் மேட்ரிக்ஸ்னு ஒரு கணக்கு இருக்குது. கணக்கு போட்டு கைராய்டுன்னு ஒரு அமைப்பு இருக்கு. கைராய்டுன்னு 3 வகை தன்மைன்னு அர்த்தம். கைராய்டு என்னவே 3 வகை தன்மை. 3 வகை தன்மையில அது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கணும், இந்த பிளாட்டா வைக்காதீங்கிறான்.
ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் வச்சு கரண்ட் கொடுப்பானுங்க. அப்படி வைக்காத, அப்படி வைக்கக்கூடாது. அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா இடையில ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கோ. ஸ்பாஞ்சுனா ஓட்டை உள்ள ஒரு பொருள் அர்த்தம். அது பாலிமர் ஸ்பாஞ்ச் வச்சு பாரு, ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்க, அப்படியே ஒரு படம். அந்த படம் இந்த மாதிரி வளைவு இருக்கணுங்கிற அந்த கர்வேச்சர், வளைஞ்சிருக்கிறது. அந்த வளை ஓட்டை வந்து ஒண்ணுக்குன்னு சம்மந்தம் இல்லாம ஏரியா அதிகமா இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ சின்ன ஊசி மாதிரி ஓட்டை இருக்கணும். அதெல்லாம் போட்டுரு. அப்படி அப்படி இருக்கிறப்போ தண்ணீர் வேகமா அயன்ஸை கடத்தும், வேகமா ஹைட்ரஜன் பிரிக்குன்னு கணக்கு போட்டு சொல்றான். போட்டு பார்த்தா கரெக்டா வந்துருச்சு. கணக்கு போட்டே கண்டுபிடிச்சிட்டா. கணக்கு போட்டு அதுக்கு பேர் கண்டுபிடிச்சு கைராய்டுன்னு பேர் வச்சா. அந்த ஹைட்ரஜன் பிரிச்சானது, ஹைட்ரஜன் பிரிச்சு எதுக்கு தெரியுமா பயன்படுத்தினாங்க? ஹைட்ரஜனை பிரிச்சு ராக்கெட் விடுறது கண்டுபிடிச்சானே தவிர ஹைட்ரஜனை பிரிச்சு சமையலுக்கு பயன்படுத்த தெரியாத காட்டு மிராண்டியா மாறிட்டான். கண்டுபிடிச்சும் எவனோ அது புதுசால இவன் பயன்படுத்திட்டான். அவன் யானையை கண்டுபிடிச்சான், இவன் அங்கு செலுத்து வச்சு அடக்கிட்டான். யாரு அங்கு செலுத்து அடக்கிறான்னு அவன் தான் புத்திசாலி ஆயிடுறான். அடக்க தெரிஞ்சதானே புத்திசாலி. என்னது? அப்ப கரெக்டா வருதுல்ல, மனதை அடக்க தெரிந்தானே புத்திசாலி. மனம்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? மனம் நல்லதுன்னு செய்யும், தீமை செய்ப்பேன். இப்ப நீங்க அடக்கி பாருங்க, மனது நண்பனா மாறிடும். அடக்கி பாருங்க. அடக்கி பாத்தீங்கன்னா, அடக்கி பார்த்தாவே நோய் நீங்குதே இல்லையா? எல்லாமே கரெக்டா தானே இருக்குது. சரி, அந்த விஞ்ஞானி அவன் நினைச்சதுனால கண்டுபிடிக்காம போயிடலாம். அவன் நினைச்சு இந்த ஹைட்ரஜனை அடக்கி ஆகணும், ஹைட்ரஜனை பிரிச்சு ஆகணும், ஹைட்ரஜன் வந்து எரிபொருள்னு தெரிஞ்சு போச்சு. அது முதல் அவன் தான் கண்டுபிடிச்சா. குறைந்த செலவில் ஹைட்ரஜன் எப்படி 3 காரணம் சொல்றான். மின்சாரம் குறைக்கலாம், மின்சாரத்தை குறைத்து விடலாம், அது போக மின்சாரத்தை அந்த ஹைட்ரஜன் வேகமாக பிரிக்கலாம், இதனால செலவு குறைகிறதுன்னு கண்டுபிடிச்சு எழுதி போட்டு நிரூபிச்சுட்டு போயிட்டான். ஆனால் அது சமையலுக்கு பயன்படுத்தலாம், அது எரிபொருளுக்கு பயன்படுத்தலாம், அது மின்சாரத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்ல தெரியல. ஏன்னா அவன் நோக்கம் வந்து ராக்கெட் விடுறதா நோக்கம். என்னது? ஊர் மக்களுக்கு மலிவா கொடுக்கறது இல்ல. இவ்வளவு நோபல் பரிசு பெற்று இருக்கானுங்களா? எவனாச்சும் கிராமத்துக்கு விளக்கு போட்டிருக்கானுங்களா? இவ்வளவு நோபல் பரிசு இந்தியாவில நோபல் பரிசு வாங்கல, மானம் கட்ட நாடு விட்டுருங்க. 150 வருஷமா நோபல் 125 வருஷம் நோபல் பரிசு வாங்குறீங்க. உங்க நாட்டுல மலிவா மின்சாரத்தை கொடுக்க முடியுதா? உங்க நாட்டுல மலிவா பெட்ரோல் கொடுக்க முடியுதா? உங்க நாட்டுல மலிவா உங்க நாட்டுல ஏழை மக்களுக்கு மலிவா கொடுக்க முடியுதா? உன்னாலே கொடுக்க முடியாது. இந்தியாவில எப்படா ஏழைகளுக்கு இன்னைக்கு எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் கரண்ட் இல்லாம மின்சாரம் இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க? மலிவா கொடுக்க முடியுதா? சரி, சர் சிவராமன் கண்டுபிடிச்சாரு. அவர் தான் வந்து வானம் நீளமா இருக்குதா, கடல் நீளமா இருக்கான்னு கண்டுபிடிச்சு ஸ்பெக்ட்ரம் கண்டுபிடிச்சு அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ராவன் எஃபெக்ட்னு பேரு. இன்னைக்கும் 5ஆம் கிளாஸ் ராமன் எஃபெக்ட் இருக்குது. சரி, ராமன் எஃபெக்ட் வச்சுட்டு வேணா இந்தியாவுக்கு போற மின்சார சப்ளை மலிவா கொடுத்தீங்களா? சந்திரசேகரன் ஒருத்தர் வந்தாரு, கருந்தொலை இப்படித்தான் இருக்குன்னு அவர் தான் கண்டுபிடிச்சாரு. கருந்தொலை இப்படித்தான், அதுக்கு நோபல் பரிசு வாங்கினாரு. கருந்தொலை பிளாக் ஹோல் பத்தி பேசுறோம்ல, இந்த கருந்தொலை இப்படித்தான் இருக்குன்னு வரையறை பெற்றாரு. அந்த பேர் வச்சுட்டாங்க, சந்திரசேகரன் கண்டுபிடிப்புன்னு பேர் வச்சாங்க. சந்திரசேகரன் விளைவு, அவருக்கு நோபல் பரிசு வாங்கினேன். சரி, அவரை வச்சுட்டு நான் இந்தியாவுக்கு விளக்கு கிடைச்சதா? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஐன்ஸ்டீன் சொன்னாரு, ஐன்ஸ்டீன் வந்து இந்த அணுவை பிரிக்கலாம், அணுவை பிளந்தால் வெளிச்சம் வரும்னு சொன்னாரு. சரி, அதனால வந்து எந்த நாடு முன்னேறிச்சு? நாசமா போக, குண்டு போட்டு நாசமா தான் போகுது. குண்டு போட்டு ஜப்பான்ல தான் குண்டு போட்டான். 5-10 லட்சம் பேர் செத்தாங்க. எத்தனையோ குண்டு போட்டாச்சு, செத்தானுங்க. சரி, இந்த கண்டுபிடிப்புனால் மனித சமுதாயத்துக்கு எதுவுமே நடக்கலையாமா? அப்படி எப்படி இவனெல்லாம் அறிவாளின்னு சொல்றது? அப்புறம் எதுக்குத்தான் ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கிறீங்க? எதுக்குத்தான் விஞ்ஞான மையம் வச்சிருக்கிறீங்க? எங்க பார்த்தாலும் காலேஜ் கட்டுறீங்க, எங்க பார்த்தாலும் ஐஐடி இருக்குது, எங்க பார்த்தாலும் மத்திய ஆராய்ச்சி வாரியம் இருக்குது, எங்க பார்த்தாலும் அணு விஞ்ஞானம் இருக்குது. அப்புறம் ஏன்டா மக்களுக்கு மலிவா கொடுக்க முடியல? முண்டங்களா? அதுக்கு ஒரு அடிப்படை தான் இவன் போட்டு போயிருக்கிறான், ராமர் கார்த்திக். பார்ப்போம். இது ஏற்கனவே பழைய விஞ்ஞானம், இது புதுசா அவன் தான் சொல்றான் இது பழசுடா அப்படிங்கிறான். என்னது பழைய விஞ்ஞானத்துல பழசை வந்து புதுசாக்குறது, அந்த பழைய விஞ்ஞானத்தை புது டெக்னாலஜி பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது. ஏங்க ஒரு காலத்துல பெட்ரோல், ஒரு லிட்டர் பெட்ரோல் 30 கிலோமீட்டர் ஓடிட்டு இருந்தது, அதே கண்டுபிடிச்சு கடைசியில 80 கிலோமீட்டர் வர மாதிரி கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி மிஷினை மாத்துறது தான். என்னது அதே பெட்ரோல் தாங்க, அதே டீசல் தாயா, அதே பெட்ரோல் அதே டீசல். ஒரு காலத்துல பேட்டரி பெருசா இருந்தது, இன்னைக்கு பேட்டரி திச்சோடு ஆயிடுச்சு. ஒரு காலத்துல தித்தாச்சோட பேட்டரி இருந்ததுங்க, 9 வோல்ட்ஸ் பேட்டரி, இன்னைக்கு தித்தாச்சோட பேட்டரி மாறிடுச்சு.
கடைசி டச்சோட பேட்டரி மாறிடுறான். இதை போட்டா போது வீட்டுக்கே மின்சாரம் வருங்கிறான். அந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா குவாண்டம். நான் சொல்றது குவாண்டம் ரீசார்ஜே ஆகிக்கும். இது அப்படி இல்லை. இந்த பேட்டரி தீர்ந்து போச்சு சார்ஜ் ஆகாது. அது அப்படியே சார்ஜ் ஆகிக்கும், டவுன் ஆயிடும். சரியா? அப்போ சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்ப மாத்திரைகள், மருந்துகள், மூலிகைகள், வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பியிருப்பது தவறு. இந்த நம்பிக்கையும் பழக்க வழக்கம் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. என்னது? நோய் அதிகமாகின்றன. அப்படி நீங்க மருந்துங்கிற பேர்ல தின்னுட்டு என்ன பண்ணிட்டீங்க? நீங்க நோய் அதிகமாகி நோய் அதோட புரிஞ்சிக்க மறுபடியும் பேசுவோம். சரியா? நன்றி.